ஹாய் கைஸ், நான் ஜெடி. ரீசெண்டா இந்த ஒரு நியூஸை கேட்டதும் இப்படிலாம் கூடவடா ஸ்கேம் பண்றீங்கன்னு தான் தோணுச்சு. எஸ், ரீசெண்டா டெல்லியில ஒரு பொண்ணு மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு ஒரு மொபைல் சர்வீஸ் ஷாப்புக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த கடையில இருந்தவ அந்த மொபைலை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு ரெடி பண்றதுக்கு 3 days ஆகும்னு சொல்லியிருக்கா. இந்த பொண்ணும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மொபைலை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. 3 daysக்கு அப்புறம் அந்த பொண்ணு மொபைல் கடைக்கு போயிட்டு ரெடி பண்ணியிருந்த அவங்களுடைய மொபைலை ரொம்பவே சந்தோஷமா வாங்கிட்டு வந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் தான் அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எஸ், அந்த பொண்ணுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. அப்போ அந்த பொண்ணு அட்டெண்ட் பண்ணி பேசிருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல இருந்து பேசினவ, நீ மட்டும் நான் சொல்ற அமௌண்ட்டை தரலனா உன்னுடைய போட்டோஸ்லாம் தப்பா மார்பிங் பண்ணி போட்டுடுவேன்னு மிரட்டி இருக்கா. உடனே இந்த பொண்ணு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு அந்த அன்னோன் நம்பர்ல இருந்து பேசினது வேற யாரும் இல்ல, இந்த பொண்ணுடைய ரிப்பேர் ஆன மொபைலை சரி பண்ண அந்த மொபைல் சர்வீஸ் ஷாப்ல இருந்தவன் தான். சோ இந்த மாதிரி 350 கேஸுக்கு மேல இப்ப வரைக்கும் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு. சோ தயவு செஞ்சு ரொம்பவே அவேர்னஸா இருங்க.